ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவல்கள். இந்த 4ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது இதனுடைய தொடர்பு உள்ள பாவங்கள் என்று பார்க்கும் பொழுது இது அனைத்து பாவங்களுக்கும் தொடர்பு உள்ள பாவங்கள். அதாவது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு அனைத்து பாவங்களும் தொடர்பு இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பாவகம் வேலை செய்யவில்லை என்றால் அந்த பாவகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் மற்றும் உறுப்புகள் மற்றும் உறவுகள் மற்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட காய்கறிகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட மரவகைகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட பழங்கள், இவை அத்தனையும் அவர்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு ஒத்துப்போகாமல் இருக்கலாம் அல்லது கிடைக்காமல் இருக்கலாம். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அனுபவம் பற்றாக்குறையினால் ஒரு பாவம் வேலை செய்யவில்லை என்கிறோம். ஆனால் மற்ற அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தகவல்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த பாவம் நமக்கு சாதகமாக இல்லை என்பதால் அதை வேலை செய்யவில்லை என்கிறோம். ஆனால் உண்மை அதுவா என்றால் இல்லவே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 4ஆம் பாவம் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் குழந்தையினுடைய தவறான பழக்க வழக்கங்கள், அதே சமயத்தில் அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், இதை அனைத்தையும் தெளிவாக முடிவு செய்வது அந்த மர்மஸ்தானம் என்னும், அதாவது 5வது இடத்துக்கு 12வது இடம் தான் 4ஆம் இடம். அதாவது 4ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு முழுமையாக தரமாக அமைந்துவிட்டால் தந்தை வழி சொந்தங்கள், தந்தை வழி உறவுகள், தந்தை வழி பூர்வ புண்ணியம், தந்தை வழி பழக்க வழக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசியில் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதாவது தாய் வழி சொந்தங்களினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். இப்படி எல்லா பாவத்திற்கும் அதற்கு தொடர்புண்டு. 4ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிரிகளும் வலுவாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. 4ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மனைவி அதிகார தோரணையும் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் வீட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அதாவது மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். மனைவி வீட்டு வேலை செய்யும் ஆயாவுக்கோ சமையல்காரிக்கோ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட தைரியம் இல்லாத ஒரு பெண் தன் கணவனை முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறதை நிறைய ஜாதகத்தில் கவனித்திருக்கிறோம். நிறைய குடும்பங்களில் நேரடியாகவும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு பாவத்திற்கும் 12 பாவங்களுக்கும் தொடர்புண்டு என்பதை மாற்றுக்கருத்தில்லை. அந்த வகையில் இன்று சந்திரனும் செவ்வாயும் 6ஆம் இடத்தோனும் கூடி 4ஆம் இடத்தில் இருக்க தாய் தவறானவர்களாக இருப்பார்கள், அல்லது சோரம் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதில் சரம் ஸ்திரம் உபயம் இந்த 3 ராசியினுடைய தன்மையை பொறுத்து அது மாறும். தவறுதான் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி நோய்தான் உண்டு என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பலமான பாதிப்பு இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இது சரம் ஸ்திரம் என்றும் அனுசரித்து இதை பலனை அறிய வேண்டியது. 4ஆம் இடத்தோனும் 9ஆம் இடத்தோனும் லக்னாதிபதியும் கூடி திரிகோண கேந்திரங்களில் நிற்க தாயார் வரைமுறை இல்லாத பரஸ்திரி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை பாருங்கள் நண்பர்களே. 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் இடம், இவர்கள் இருவரும் கூடி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் தாய்க்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்ததிபனும் 4ஆம் இடத்ததிபனும் அங்காரகனும் 6, 8, 12 நீச்சஸ்தானத்தில் நிற்க இவருக்கு பங்கு மனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரகங்கள் பலமுற்று இருக்க மனை பங்கு லாபம் உண்டாம். 4ஆம் இடத்தோன் உச்சம் பெறின் மாட கூட வசதிகள் உண்டாம். 4ஆம் இடத்தோன் சத்துரு வீட்டிலும் நீசத்திலும் நிற்க விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நிற்க லக்னாதிபதியும் சூரியனும் 4ஆம் இடத்தோனும் கூடி நல்லூர் பாராதிருக்க இவன் தன் பங்கு மனை அளவு குறையாய் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் ஒரு பாவத்துக்குரிய ஆதிபத்தியம் பெறும் பொழுது அல்லது அதிகாரத்துவம் பெறும்போது அல்லது ஆட்சி பெறும் பொழுது அந்த வீட்டுக்கு 6, 8, 12 அல்லது இயற்கை பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்று
நைசர் கிரக பலம் பெற்ற ராகுவும் கேதுவும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த பாவம் நசிந்து போகிறது அல்லது பலமான பாதிப்புகளை பெறுகிறது என்ற தன்மையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்து அதிபதி 10-7 நிற்க, லக்னத்தில் அங்காரக நிற்க, சுபகோள்கள் பார்க்க அல்லது சேர, சத்துருக்களின் மனைகள் எல்லாம் தானாக வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்ததிபன் லக்னாதிபதியோடு கூடி 4ஆம் இடத்தில் நிற்க, இவன் ஒருவர் வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டில் வாழ்வான். 4ஆம் இடத்தோருடன் சேரும் பாவக்கிரகம் எத்தனையோ அத்தனை வீடு கட்டி சேதமாகும். இது 2003 பார்த்த ஜாதகம் ஒன்று லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு உரிய கிரகத்தோடு சேர்ந்து 6 கிரகம் சம்பந்தப்பட்டிருந்தது. இந்த 6 கிரகம் 3ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வீடுகள் உங்களை வருத்தப்படவும் செய்யும் என்று சொல்லியிருந்தோம் 2003. அது 2023 வந்தார். அதே ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கடைசி வீட்டை விற்பதற்காக பேசிவிட்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம் என்றார். இது எப்படி சாத்தியம், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி என்று கேட்டார். அதான் 23 வருடத்துக்கு முன்னாடியே இந்த ஜாதகத்தை நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இல்லை என்று சொன்னார். ஜாதகத்தை ஏற்கனவே நான் எழுதி வைத்திருந்ததால் எடுத்துக்காட்டும் பொழுது ஆச்சரியப்பட்டு போனார். இது நடைமுறை அனுபவம். லக்னாதிபதி பலமற்று 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் நிற்க ஜென்மத்தை பாவர்க்கான இவருக்கு மனை பங்கும் இல்லை. விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் நிற்க நல்ல வீடு கட்டி சகல ஜௌபாக்கியம் உள்ளவனாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, 4ஆம் இடத்துக்கு 9க்குரியவன் 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் என்ற அமைப்பை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது பாவத் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விரயஸ்தானாதிபதியோடு எத்தனை கிரகங்கள் சேர்கின்றதோ அத்தனை வீடு கட்டி சமர்த்தனாக வாழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பாவத்துக்கு அதனுடைய பாக்கியஸ்தானத்துக்குரிய கிரகத்தோடு எத்தனை கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை வீடுகள் கட்டி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. ஜனனமான ராசி சரமாகில் பரதேச சஞ்சாரம் செல்வான். ஸ்திர ராசியாகில் சுய தேசம் தண்ணில் சொந்த ஊரில் வாழ்வான். உபய ராசியாகில் பாதி நாள் வெளியிலும் பாதி நாள் உள்ளூரிலும் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்காது. 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மற்றும் சில பலன்கள். 12ஆம் வீடு சுபர் வீடாகில் ராஜ பிரபுக்களை எடுத்து வாழ்வான். ருத்திர ஜாதி கிரகத்தின் வீடாகி இருப்பின் லாபாதிபதிக்கு உறவு பெற்று இருக்கில் சூத்திரர் மனைகளில் வாழ்ந்திருப்பான். 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி மாதுர்ஸ்தானம், சகோதரஸ்தானம், பிதுர்ஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், புத்திரஸ்தானம் இவைகளில் போய் நிற்கினும் அந்த ஸ்தான அதிபதிகளுடன் சேரினும் அந்தந்த அதிபர்களின் வீட்டுமனை அந்தந்த கிரக காரகர்களால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் மருவி நிற்க அது பார்க்க ஜன்மாதிபதி பலமில்லாது போக பாவரோடு கூடி நிற்க நல்லூர் பாராமல் இருக்க இவன் பரஸ்திரி லோலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஜன்மாதிபதி 4ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இவர்கள் 3 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தை சேர்ந்திருக்க அல்லது 6ஆம் உடையவனை ஏறிய அங்கிசத்தில் இருக்கவும் 4ஆம் அதிபதியுடனும் பாம்பாவது அல்லது சனியாவது சேர்ந்திருக்க இவன் பர விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவன். 4ஆம் இடத்து அதிபனும் 6ஆம் இடத்து அதிபனும் பலவீனப்பட்டு கூடி சந்திரனும் சுக்கரனும் துர்பலமாயிருக்க 4ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் 4ஆம் இடத்து அதிபதி சந்திரனோடு ராகுவோடும் கூடி ஜென்மாதிபதி 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவர்கள் 4 7ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவன். இவன் பரஸ்திரி லோலனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனும் ஜென்மராசியும் குரு பாராவிடில் சூரியனும் சந்திரனும் 9ஆம் இடத்தில் நிற்க பிறந்தவன் பரசாதகனாவான். லக்னத்தில் சூரியனும் சந்திரனும் நிற்க வியாழனும் நீசனாய் சனி அங்கசத்தில் இருக்க பிறந்த ஜாதகம் அந்நிய பீசத்திற்கு பிறந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் சில தகவல்கள். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் நீச்சம் பெற்று 9க்குரியவனும் நீச்சம் பெற்று இவர்கள் இருவரும் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 6, 8, 12 நின்றாலும் சந்திரனுக்கு 6, 8, 12 நின்றாலும் இவர்கள் அந்நிய ஆண்களுக்கு பிறந்தவர்கள் என்பதை தெளிவாக சொல்ல முடிகிறது. இப்படி எண்ணற்ற ஜாதகத்தில் இது ஒத்து போயிருக்கிறது.
இந்த மாதிரி தகவல்கள் அனைத்தும் ஒருவரை கேவலப்படுத்தவோ அல்லது மரியாதை குறைவாக நடத்தவோ செயல்படவோ இல்லை. கிரகங்களுடைய காரகத்துவங்களும் அதனுடைய தன்மைகளும் நாம் அறிய இது உதவி செய்கிறது என்ற கண்ணோட்டத்தோடு பாருங்கள். இது கிரகத்தினுடைய சதுரங்க விளையாட்டுக்களில் இதுவும் ஒன்று என்று புறப்படும். அது அல்லாமல் ஒரு தனி மனிதனை விமர்சிக்கும் தன்மையோ தனி மனிதனை சரியில்லை என்ற கண்ணோட்டத்தோடு கிரகங்களையும் அதனுடைய கதிரலைகளையும் அதனுடைய உறவுகளையும் அதனுடைய ஸ்தான பலன்களையும் அதனுடைய ஆதிபத்திய பலன்களையும் பார்த்தால் காலப்போக்கில் நம் மனம் விகாரமாகிவிடும். அந்த விகாரமே நமக்கு பாபமாக பாரி பலன்களை தந்துவிடும். அது நம்மை விட்டு நம் சாஸ்திரம் நம்மை விட்டு விலகுவதை கண்கூடாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பார்த்து தவறு என்றால் தவறு என்று அசிங்கமாக பலன் சொல்லுவார். அவர் காலப்போக்கில் சமீபத்தில் இறந்தார். அவருடைய இறப்பு ரொம்ப கர்ண கடூரமானதாக இருந்தது. தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் நம் குழந்தைகள் இப்படி ஆகிவிட்டது என்ற இயக்கத்திலேயே அவர் இறந்து போனதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆனால் கிரகங்கள் என்பது இந்த பால்வெளி மண்டலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட காரகத்துவங்களை பெற்று ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதிபத்தியங்களை பெற்று ஒன்றுக்கு மேற்பட்ட பாவத்தினுடைய அதிகாரிகளாக செயல்பட்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் துர்பலனை தரக்கூடிய பாவங்கள் துர்பலனை தரக்கூடிய பாவக்கரங்கள் இவை அனைத்தும் சுபகிரகங்களோடு சேரும் பொழுதும் சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கும் போதும் சுபகிரகங்கள் எந்த பாகையில் நிற்கிறது அதே பாகையில் வேறு எந்த வீட்டில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அதன் பாதிப்பு நடைமுறையில் இயல்பாக கண்ணுக்கு தென்படுகிறது. ஆகையால் நாம் படிக்கும் ஜோதிடம் என்பது நம்மை மேம்படுத்தவும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இருக்கட்டும். அதுவே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சிறப்பாக ஒரு எதிர்காலம் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.